ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் உடல் என்ற மலையாள படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படம் May 20th 2022 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓடிடி பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிக்கல் இருந்தது. கடைசியில் சைனா பிளேயில் இப்போ ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு. இது அறிமுக இயக்குனரான ரதீஷ் ரகுநந்தன் இயக்கத்தில் இந்திரன்ஸ், துர்கா கிருஷ்ணா, தயன் ஸ்ரீனிவாசன் நடிச்சிருக்காங்க. உடல் ஒரு டார்க்கான படம். ஷைனி தன் கள்ள காதலன் கிட்ட இன்னைக்கு ராத்திரி கதையை முடிச்சிடலான்னு சொல்லும் போது அது எவ்வளோ நீண்ட ராத்திரியாக இருக்க போகிறதுன்னு தெரியாது அவளுக்கு. அது ஏன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தையும் சில படங்களோட முழு கதையும் பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். ஷைனி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா, ஒரு பையனுக்கு அம்மாவா, ஒதுக்குப்புறமா இருக்கிற அவ மாமனார் வீட்டில் ஒரு இறுக்கமான சூழ்நிலையால அவதிப்பட்டு இருக்கா. பார்வையில்லாத மாமனார், படுத்து படுக்கையா இருக்கிற மாமியார், அவளோட ஹஸ்பண்டும் வெளியூர்லயே பல வருஷமா வேலையாவே சுத்திட்டு இருக்கான். அதுக்கு மேல அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு அவன் எதுவும் செய்ய விரும்பல. இப்ப நிலைமையும் மாமியார் கவனிச்சிட்டு இருக்கிற நர்ஸ் வேற கொரோனாவால திரும்பவும் லாக்டவுன் வரப்போகுதுன்னு அவன் நிக்க போறா. அப்ப ஷைனி தான் திரும்ப அவங்கள பார்த்துக்கணும். அவளுக்கு அது நரகம். அதுக்கு பதிலா அவ தன் கள்ள காதலன் கிரணோட ரகசியமா பேசுறதுக்காக நேரத்தை செலவழிக்கிறதுக்கு பிடிக்கும். அடிக்கடி அவனை வீட்டுக்கே வர ராத்திரில வர சொல்லிடுவா. அதனால நரகத்துல திரும்ப மாட்டிக்கிறதுக்கு பிடிக்காம கிரண் ஒரு நைட் வரும்போது தன் மாமியார் கதையை முடிச்சிடலான்னு கேட்க அவனும் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதுதான் படத்தோட மீதி கதை. படத்தை பார்க்கும்போது கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யோன்னு தோண வைக்குது. படம் உண்மையாவே ஒரு மாதிரியா நம்மளை டிஸ்டர்ப் பண்ற கதை தான். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல ஒவ்வொரு மூலையிலையும் வயலன்ஸும் ரத்த கிளறியும் ரொம்ப அதிகமாகும் போது நிச்சயமா வேற ஜோன்ல இருப்போம். ஆரம்பத்திலேயே அந்த வீட்டை டாப் ஆங்கிள் காட்டும் போது அமைதியா இருக்க அந்த பெரிய வீட்டை சுத்தி மனுஷ நடமாட்டமே இல்லாம மரங்களும் காலி நிலங்களும் காட்டி ஒருவித கலக்கத்தை உண்டு பண்றாங்க. ஷைனி பிளான் போட்டபடி கிரணோட அந்த சம்பவத்தை பண்ணிட்டு கிரண் வெளியே போக முடியாம தவிக்கும் போது ட்ராப் எல்லாம் பெருசாகி வேட்டையாடப்படுறவன் வேட்டைக்காரனா மாறும்போது இன்னும் ரத்த கலரியா கோரமா மாறுது. அதுக்கு மேல இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒளிப்பதிவும் பின்னணியையும் பொருந்தி இருக்கு. இதுல ஷைனிக்கு மாமியாரை பராமரிக்கிற வேலையை விட அந்த நாத்தத்தை தான் தாங்கிக்க முடியல. அதுக்கு மூத்திரமோ மலமோ ஒன்னு அம்மாவா இருந்தாலும் என் அம்மாவா இருந்தாலும் நாத்தம் ஒண்ணுதானே என்ற அர்த்தம் வர மாதிரி அவ ஹஸ்பண்ட் கிட்ட பொறுமும் போது தெரியும். ஆதரவு இல்லாம படுத்து படுக்கையா இருக்கவங்களை பாத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஷைனியோட கதாபாத்திரத்துக்கு மேல ஒரு தப்பான பார்வை இருந்தாலும் ஒரு பச்சாதாபத்தை ஏற்படுத்துது. ஆனா அது வயதானவங்க மேல கொடூரத்தை வெளிப்படுத்தும் போது காணாம போகுது. தன் மகன் மற்றும் ஷைனியோட கதாபாத்திரத்துக்கு எதிர்மாறா இருக்கு குட்டிச்சினா வர இந்திரன்ஸ் கேரக்டர். படுத்து படுக்கையா இருக்க மனைவி கிட்ட அவருக்கு இருக்க பாசமும், குருடா இருந்தாலும் யாரையும் சார்ந்து இல்லாத தன்மையும், தான் பாதிக்கப்படும் போது அந்த உறுதியை வெளிப்படுத்தும் போது நடிப்புல ஷைனியா வர துர்கா கிருஷ்ணாவுக்கு நல்ல டஃப் கொடுக்குறாரு. கிரணா, தயான் ஸ்ரீனிவாசன் இவங்களுக்கு நடுவில் ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. இதுல மைனஸ்னா வீக்கான ரைட்டிங் தான். கழுத்து இருக்கிற துப்பட்டாவை அங்கேயே விடாம இருந்திருந்தா கிரண் வெளியில இவனுக்காக காத்துட்டு இருக்க ஃப்ரெண்டை விட்டு மாங்க மரத்தை ஏற சொல்லாம நேராவே கதவை திறக்க வச்சிருந்தா வேற முடிவு எழுதிருப்பார் இந்த படத்தோட ரைட்டர் கம் டைரக்டர். அடுத்து இந்த மாதிரியான கதைக்களத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டா கொண்டு போயிருக்கலாம். கதை மெதுவா நகர்ந்துட்டு கிளைமேக்ஸ்ல டெம்போவை இன்னும் கொஞ்சம் ஏத்தாம ஒரு மாதிரியா முடியுது. படம் அடல்ட்ஸ் ஒன்லி தான். ஓடிடில இப்போ வர எராட்டிக் ரேஞ்சுக்கு இதுல வரது ஒன்றும் பெருசா இல்ல. சரி, இதெல்லாம் இருந்தும் இந்த 3 மெயின் கேரக்டர்லையும் உங்களை பாதிக்கிற அளவுக்கு விஷயம் இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்டான த்ரில்லரா அமைஞ்சிருக்கு. ஷைனோட செயல்கள் நிச்சயமா உங்களை தொந்தரவு பண்ணும். அவளோட இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.